ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பலகாரக்கூடம் சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து திருப்பாகம்ங்க, கடலை மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பலகாரக்கூடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப்னு இல்லைங்க, வீட்டில் இருக்க இந்த டம்ளர்னாலும் நீங்கள் அதிலேயே அளந்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க. இதில் வந்து கொஞ்சம் வாசத்துக்காக நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இப்போ பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பாதி அளவுக்கு பால் ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ மீதி உள்ள எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்காக மொத்தமாக நமக்கு 2 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு 1 கப் மட்டும் எடுத்து நான் இந்த மாதிரி நல்லா கலந்து கட்டி இல்லாமல் மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கப்பையும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா மிக்ஸியில் வந்து கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. கொரன்னு அரைச்சாதான் உங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் நைஸாக அரைச்சா கூட தப்பு இல்லைங்க, ஆனால் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அதாவது நெய் எடுத்துக்க போகிறோம். அது வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்களுங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட அடி பிடிச்சிடக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டி படுற மாதிரி இருக்கும். அதையும் இந்த மாதிரி நசுக்கி விட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா உங்களுக்கு சுருண்டு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சரியான அளவாக இருக்குங்க. இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ இது கெட்டியாக இருக்குல்ல, சர்க்கரை உங்களுக்கு நல்லா உருகி நல்லா லிக்விட் பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடலை மாவு சீக்கிரமாக கெட்டியாகிடும். கடலை மாவு வேகாமையே உங்களுக்கு பச்சை வாடை வர மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது அதுவும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கடலை மாவு வாசம் இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யும்போது இது அப்படியே கோயில் பிரசாதம் வாசம் வருங்க, அதுக்காக தான். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கடலை மாவு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ மீதம் இருக்க எல்லா நெய்யும் நம்ம ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டிப்படும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள். இந்த திருப்பாகம் நீங்களும் செஞ்சிடலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க.
பாருங்கள், அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. இந்த அருமையான இந்த ஸ்வீட்டை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தைப்பூசத்துக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.